everyone, this is Ramuk. Welcome back to Informal InDesign. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இன்ஃபார்மல் இன்டிசைனில் யூஎக்ஸ் டிசைனர் கேரியர் 5 மிஸ்டேக்ஸ் பண்ணால் கேரியரே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி 5 மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்லாமல் 5 மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பீயிங் ஓவர் ப்ரொடக்டிவ். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் கோல்ஸ் எல்லாம் தெரியாமல் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரியர் ஏன்னா நம்ம பண்ணுற இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு தெரியாது. அது தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு பட்டனை வைக்கிற இடத்துல வைக்காமல் வேறு இடத்துல மாற்றி வச்சு அந்த பட்டன் அதிகமாக கிளிக் ஆகக்கூடாது, ஆனால் அதிகமாக கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படி வச்சிட்டோம்னா அது பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தூரம் இன்ஃபெக்ட் ஆகும்னு தெரியாமல் பண்ணிட்டோம்னா அதுதான் பிரச்சனை. அண்ட் ப்ரொடக்டிவ்ங்கிறது என்ன மீனிங்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எந்த இதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பிஸ்னஸ் கோல் என்ன, இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்ல 5 ஒய் கேட்டால் போதும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டு ஓரளவுக்கு என்ன தான் பிஸ்னஸ் கோல், இந்த கம்பெனிக்கு என்ன தான் நீட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நீட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்லையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு யூஎக்ஸில் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இதுதான், கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அதனால் அந்த பிரச்சனை எதுவும் வரப்போம். செகண்ட் பாயிண்ட் எனக்குமே கொஞ்சம் லேர்னிங்கில் இருக்க வேண்டிய பாயிண்ட்டு, நானும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, பீயிங் ஸ்கேட்டரிங் அண்ட் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் ஸ்பெஷலைசேஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் யூஏயும் பண்ணுறேன், யூஎக்ஸும் பண்ணுறேன், அண்ட் ஸோ யூஏ டெஸ்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் ஏதாச்சும் ஒன்றில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறதுனால தெர் இஸ் நோ ஆப்ஷன். பட் நான் கற்றுக்கிற ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இங்கே இது எல்லாமே பண்ணிக்கலாம், இது எல்லாமே ஒரு ப்ளஸ். பட் மேஜராக நான் எதில் ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் யூஎக்ஸ்லேயும் ஸ்ட்ராங். ஸோ அதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் டார்கெட் பண்ணி அதில் ஹிட் அடிக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின்ல இது பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். டிசைனில் ஒரு ஆர்கிடெக்சரில் ஒரு ஸ்கல்ப்சர் டிசைன் வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளே கிளாஸ்லாம் ஒன்று இருக்கும், அந்த மண்ணை வச்சு எதெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரிலாம் கிளாஸ் இருக்கும். நம்ம ஊரில் எக்ஸாம்பிளுக்கு அது இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக ரொம்ப டாப் வியூவில் இருக்குன்னு வைங்களேன். மண்ணை எப்படியெல்லாம் பண்ண முடியும் தான் இருக்கும். பட் அங்கே மண்ணை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக ஒன்று இருக்குது, அதை எவ்வளோ டீப்பாக பார்க்குறோம். நம்ம இதுக்கே வந்துடுவோமே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இதில் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது, 5 டைப் ஆஃப் டிசைனர்ஸ் இருக்காங்க. ப்ராடக்ட் டிசைன், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, யூசர் கஸ்டமர் 2 ஒன்று தானே. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அது போக பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்காக டிசைன் பண்ணுற டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அதில் ஏதோ ஒன்று எடுக்கணும். யூஎக்ஸுங்கிறது ரொம்ப வைடான டாபிக், அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும். இப்போ யூஎக்ஸ்லேயே யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எக்கச்சக்கமான இது இருக்குது, ஃபீல்டு இன்ட்ராக்ஷன் டிசைன்ஸும் தனி, அதில் எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ், அதில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு எடுத்து அதை டார்கெட் பண்ணி படிக்கணும். ஓகே, அதை டார்கெட் பண்ணி படித்தா அதில் வெயிட்டாக மாறினோம்னா ஒர்த்து. ஸோ இங்கே ஓவராலாக கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறதோட ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கும் போது பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றுனா ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிக்மான கிரிச்சு மேஞ்சன் எந்த லெவல் இருந்தாலும் ஃபிக்மாவில் எனக்கு தெரியும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதை விட்டது எக்ஸாம்பிள் சொல்லி அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரீ தெரியும், ஃபிக்மா தெரியும், டிசிப்ளின் தெரியும், பிரின்சிபல் தெரியும், எல்லாமே தெரியட்டும், ஃபைன். பட் ஃபிக்மாவில் நாம தான் என்ன வந்தாலும் சரி நான் என்னால் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபிக்மாவில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபிக்மா பெருசாக இல்லை, எங்களோட சூப்பரான ஆப்பு. லோகோ வரைக்கும் நான் அதில் தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஃபிக்மா பற்றி ஏதாச்சும் இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்குது, இங்கே காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது. ஓகே ஃபைன், அஸ்யூமிங் தட் யூ நோ த பெஸ்ட். இது தேர்ட் பாயிண்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுதோ இல்லையோ, பட் மோஸ்ட்லி தெரிஞ்சாலுமே தெரியாத அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என் அசம்ஷனில் எந்த வேலையுமே நடத்தக்கூடாது, அதுக்காக தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் எப்படி சொல்கிறது, தெரியுதோ தெரியலையோ பட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஃபைன், மறுபடியும் போய்ட்டு கூகுள்லையோ இல்லை ஒரு 10 ஃபார்ம்ஸ் படிக்கிறதுனாலையோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிடும். ஒரு 10 வெப்சைட் படிக்கிறதுனால தெரிஞ்சிடும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து. ஓகேவா? ரிஸ்க்குங்கிறத விட அதுக்கு நமக்கு தெரியுறது தான் லாஸ்ட் ஆன்சர் அப்படின்னு இல்லை. இப்போது 1+1 2 தெரியும், 11 மாற்றலாம். ஸோ அதுதான் மேட்ரு.
இதுதான் எண்ட் அப்படின்னு இல்லாமல் நமக்கு தெரிகிற வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றது பெட்டர். அதுதான் நான் சொல்ல வந்தது. எவ்வளோ தூரம் வேணாலும் உள்ளே போய் சர்ச் பண்ணிக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்சது தான் ஆன்சர், எண்டு அதுதான் முடிவு அப்படிங்கிறத விட அதை விட இன்னும் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போகிறது பெஸ்ட். ஓகே, இதுதான் வந்து நான் சொல்ல வந்து இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணணும், இன்னும் நிறையா பார்க்கணும், அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஃபர்கெட்டிங் டு கம்யூனிகேட். ஏஜே அண்ட் ஸ்மார்ட்னு ஒரு சேனல் இருக்குது, யூஎக்ஸ் பற்றி வேணால் செக் பண்ணி பாருங்கள், காட்டுறேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிட்டே இருப்பார், அதோட ஓனர் வந்து என்னன்னா இப்போது ஒரு புதுசாக ஒரு ஜூனியர் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க போகிற பார்த்து கரெக்டோ இல்லையோ, கண்டிப்பாக மேலிடத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இது இப்படி போயிட்டுருக்கு, இது ஃப்ளோ கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாலுமே அது ஃபேக்ட். நான் இன்றைக்குமே ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பேன். அது கரெக்டாக இருந்தாலுமே ஒரு டைம் ஃப்ளோ கேட்டுக்குவேன். ஏன்னா ஃப்ளோ யார் வேணாலும் மிஸ் பண்ணால், யார் வேணாலும் தப்பு பண்ணலாம். தப்பு பண்ணுறது இங்கே தப்பே கிடையாது, தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஸோ வந்துட்டு இப்போது நமக்கு தெரியுது ஃபைன், நம்ம என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ். நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ரூட் மாதிரி போனோம்னா ஃபுல்லாகவே நம்ம பார்த்தே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே போய் காட்டிட்டு இது வரைக்கும் இந்த ஃப்ளோவில் வந்திருக்கேன், இதே ஃப்ளோவில் மெயின்டைன் பண்ணுவேன் என்னென்னு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள ஒருத்தர கேட்டுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. கேட்டால் தான் கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக தப்பு சொன்னாங்கனாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்க மேலே தப்பு இருந்தால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ஃபைன். இன்னும் ஒரு பெரிய மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா கீப் லேர்னிங். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும், அந்த மைண்ட் செட்டில் மாதிரி இருங்க. அப்போ தான் வந்து இன்னும் ஸ்டேஜ் போயிட்டே இருக்க முடியும், நெக்ஸ்ட்னு. ஸோ வந்துட்டு நெவர் ஸ்டாப் லேர்னிங் அண்ட் மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்குமே பண்ணணும். நான் இன்றைக்கி இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்னா கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்தது சூப்பரான பாயிண்ட்டுங்க. இப்போ சொன்னேன்ல அதே தான், பட் அதுலேருந்து கொஞ்சம் ரிலேட்டடாக வரணும் வைங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா கைவலி. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இப்போது நிறைய டைம்ஸ் சில பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்த்தில் இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். என்னென்னா இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் மேட்ச் ஆகிருக்காது, இல்லைன்னா அன்ரீடபிளாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பட்டன்ஸ்குள்ளே என்ன இருக்குது அந்த டெக்ஸ்ட்டை ஓரளவுக்கு தான் படிக்க முடியுமே தவிர, ஒரு டிஸ்டன்ஸு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் சரி, இல்லை அந்த கலர் காம்பினேஷன்ஸ் லைட்டாக ரொம்ப லைட் கலர் இருக்கிறதுனால படிக்கவே முடியாத மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த கலர் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் படிக்க முடியாதுங்கும் போது அது பெரிய மிஸ்டேக். கரெக்டாக. ஸோ ஒரு டைம் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், எதுன்னு கேட்டு அக்செப்ட் பண்ணி அதுலேருந்து அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். கலர் தியரி என்ன எதுலாம் படிக்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னா நான் என்ன பேசிக்காக சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிங்க. அந்த மிஸ்டேக்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். இல்லைங்க அது நான் தான் பண்ணேன், இந்த மாதிரி தப்பாயிடுச்சு, இனிமேல் பண்ண மாட்டேன், அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வெயிட்டு. இல்லை நான் பண்ணல, வேற யாராச்சும் பண்ணாங்க, இல்லை அவங்க அதுக்கு காரணம், இவங்க அதுக்கு ஃபைன், இருந்துட்டு போகிறாங்க, யாரோ காரணம். நம்மளால் அதில் ஏதாச்சும் நீங்கள் உள்ளே இருந்துருந்தீங்கன்னாவே அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கரெக்டாக. ஸ்டார்ட் அப்லாம் கன்ஃபார்ம் அந்த மாதிரி தான். நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் கிராஸ் ஆகி போகிறீங்கன்னா அதை பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னாவே, சொன்னீங்கன்னா ++++ கிடைக்கும். சொல்லலைனாலும் -- கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஒரு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்துக்குமே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். கரெக்ட் பண்ணியிருந்தால் அதை எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரும் உங்கள் கிரெடிட்ஸை வாங்கிட்டும் போகக்கூடாது, நீங்களும் மற்றவங்களும் உங்கள் கிரெடிட்ஸை கொடுக்க வேண்டாம். பட் ஜஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் ஓகே, நான் தான் அந்த மிஸ்டேக் பண்ணேன், இனிமேல் அதை பண்ண மாட்டேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா கூகுள் பண்ணுங்கள், யூடியூப் இருக்குது, வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. ஸோ பேசிக்ஸாக இவ்வளோ தான், இந்த 5-6 பாயிண்ட் தான். பட் வீடியோ எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஆனால் வந்து என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க, தப்பு பண்ணால் அக்செப்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, நம்மளோட ரிசல்ட்ஸ் தான் பெஸ்ட்டுங்கிறத விட நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கா என்னென்னு அடுத்தது வரைக்கும் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு பிஸ்னஸ் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த டாபிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. See you soon in next video. Bye. See you soon.